மச்சான் புது மச்சான் நம்ம ஆந்திரா போகிற மறுபடியும் அந்த புளி சோறு சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பாதைனா அது ஃபஸ்ட்டு வெள்ளங்கேரியாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துன்னு பார்த்தோன்னா பருவத மலை. ஒரு ஆளுக்கு பெட்டர். நாங்கள் இன்னும் வந்து அரை மணி நேரத்தில் மேலே ஏறிடுவோம் நண்பர்கள். செம ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஃபீலிங்ஸு நாங்கள் கையில் ஒரு பைப் தூக்கி வந்தோம். எதுக்கு தெரியுமா? அது வந்து இங்கே வந்து பாதை அமைக்கிறதுக்கு தான் பைப் தூக்கி வந்துடும். வாடா. ஆரஞ்சு எதுக்கு ப்ரோ இருக்கு? சாப்பிட்ற தண்ணி ரெண்டு கிடக்குண்டா. சிவா இன்னும் ஒரு நேரம் தானா நிற்காம போயிடலாம். அகோரிமா இருக்குடா. போதும் போ. இப்போ எனக்கு ரொம்ப சிவன் மேலே பக்தி இருக்குது. அவனுக்காக ஒரு உழைக்கிறான் என் நண்பன். பொது சேவையில் ஈடுபடுறான். அவனை சிவன் ரொம்ப நல்லா வச்சுருப்பாரு. நண்பா அந்த பைப்பு ஒரு 5 கிலோ இருக்கும். அதை தூக்கிட்டு வரான். ஒரு பொது சேவை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக என் பேக் சைடு தெரியுதா ஒரு மேலே சின்னதாக ஒரு மலை. அங்கே தான் நம்ம வந்து இப்போ ரீச் ஆகணும். தெரியுதா உங்களுக்கு? பேக் சைடு சும்மா 1500 ஸ்டெப்ஸு மற்றும் 4500 அடி. கடல் நீர் மட்டத்துலேருந்து 4500 அடி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பருவதமலை. சிறப்பான அனுபவமாக இருக்கும். எல்லோரும் வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து கரெக்டாக 1500 படிக்கட்டு ஆரம்பிக்குது. பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நண்பன் வந்து பொது சேவையாக பண்ணுறான். அங்கே வந்து இதேமாரி அங்கே வேலை நடக்குது, பைப் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னான். நம்ம நண்பன் வந்து ஒரு பொது சேவை செய்யலாம். காட்டுறான் இங்கே இருங்க. ஏய் திரும்ப சுரேஷ் அங்க பல்லட்டாலே அங்க போதா மச்சான். இங்க மேலே இருந்துடா. அங்க உட்காரா, அங்க உட்கார சொல்லுமே உட்காரம். அங்க ஏன் அங்க போற நீ? ஒப்பன்ட்ட வேண்டாம் பையன் சொல்லிட்டு போடா அந்த பக்கம்.
போனா இங்க போ, இந்த சைடு போ. சுத்துறான் அங்கிங்க. இப்போ நம்ம மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்போட்டா பழம் பறிக்க போகிறோம். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பால் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பழம் வந்து முத்தி போயிதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இந்த நேச்சுரலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மரத்தில் வந்து பழுத்த பழம் அருமையாக இருக்கும். இது வந்து காய் தான். இதை வந்து நம்ம 2 நாள் வந்து வச்சுன்னு வச்சுக்கலாம், தானாகவே பழுத்துரும். நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கும் இன்னும் நிறையா பழம் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோ பழகிட்ட நம்ம வரைக்க போகிறோம். நான் காமிக்கிறேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்க, ஒரு பழம் வந்து அணில் சாப்பிட்ட பழம். இது இந்த சைடு சாப்பிட்ருக்குது, பட் நம்ம வந்து இந்த சைடு சாப்பிட்லாம். நம்ம பாருங்க, பழுத்த பழம். பாருங்க எந்த அளவுக்கு பழம் அருமையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ண நாங்கள் ரெடி. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும், ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஃப்ரீ சார்ஜ் ஒன்லி. செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் ப்ரோ, டாட்டா காட்டு ப்ரோ. எங்க கூட்டாந்து நிறுத்திற பாத்தியா?
நான் சொன்னதுக்கு அப்புறம் பின்ன நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் பெஸ்ட்டு சொல்யூஷன் இன் த வேர்ல்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் த ட்ராவல் நம்ம மேக் பண்ணணும். மேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ராவல் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ பாருங்களா, உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். அது நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரல தெரியுதுங்களா, அந்த மேகம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே தலையை வராசுது நண்பர்களே. பாருங்க, நிறையா போச்சுடா, காணாண்டா. அந்த மேகத்தை பாருங்களா, அது நவுறுது. என் கண்ணு முன்னாலே நவுறுது, என் கைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது பாருங்க. அப்படியே பாருங்க, இப்படியே வருது, இப்படியே போய் இங்கே. ஐயோ, அந்த வியூ பாயிண்ட் சொல்லறதுக்கு வார்த்தை இல்லை. அங்கே அந்த மேகத்தை பாருங்க. என்னடா நண்பர்களே, நான் லடாக் ராகுல் பேசுகிறேன். சும்மா பணம்னு சேர்த்து வச்சு வாழ்க்கையில் இறந்து போயிடாதீங்க. நிறையா மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நிறையா இடத்துக்கு போங்க, புது பீப்புள்ஸை பாருங்கள். அவங்கக்கிட்ட வந்து பழகுங்க, நிறையா லாங்குவேஜ் கற்றுக்குங்க. சும்மா வீட்டு உள்ளே அடப்பட்டு இருக்காதீங்க. கம்பெனி ஒர்க்கு இது மட்டும் வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. நிறையா பிளேஸ் போகணும். இந்த உலகத்தில் எவ்வளோ அழகான அற்புதமான விஷயங்களாக இருக்குது பாருங்கள். பயமாக இருக்குது, நான் கல் மேலே இருக்கேன் பாருங்க. அருமையாக இருக்குது நண்பர்களே. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான எனக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது பாருங்கள். பணம்னு சேர்த்து வைக்காதீங்க. கொஞ்சம் அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ணுங்கள், மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள், வீடியோஸை க்ரியேட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம் நண்பர்களே, நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும். தெரியுமா நண்பர்களே? வேறு லெவல் ஃபீல் என் வாழ்க்கையிலே செம்மையாக இருக்குது. இடத்துல சும்மா குளுன்னு காற்று அடிக்குது நேச்சுரலாக. அது வேறு லெவல் ஃபீல் கிடைக்குது எனக்கு. அவங்களாம் இன்னும் ஏறிட்டு இருக்கிறாங்க. சாமி போய் சாயங்காலம் தான் அவங்களா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
யாரும் முடியல பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளங்கிரி ஹில்ஸ்க்கு வந்துடும்ல, வெள்ளங்கிரி ஹில்ஸில் இங்கே பாருங்கள் ஒரு சைடு மேகம் அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க சன்ரைஸ், சன்ரைஸா. இன்னொரு சைடு பாறை இருக்குது, மண் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சொல்லத்துக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம். யார் வேறு வந்து வெள்ளங்கிரி வந்துட முடியாது நண்பர்களே. நம்ம சிவன் பெருமாள் வந்து அவர் மனது வைத்தால் மட்டுமே, அவர் மனசில் நினைக்கணும் இவன் இங்கே வரணும்ப்பா, அவங்களால மட்டும்தான் ஒரு மன உறுதியாக இங்கே மேலே ஏறி வர முடியும். மற்றபடி யாராலையும் வந்துட முடியாது. சாதாரண விஷயம் இல்லை. 7 மலையை தாண்டி வரணும்னா உயிர் போகும், நிஜமாக உயிர் போகும் நண்பர்களே. என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் நைட்டில் ஏறணும். இதுக்கே நீங்கள் வந்து மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஏறணும் நண்பர்களே. வேறு லெவல் ஃபீல். இப்போ மைண்டே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. சிவபெருமாளை பார்த்தேன், வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்தேன், எனக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிக்குது. நான் என் மனசில் கஷ்டத்தை சொல்லிக்கிறேன், அது எல்லாமே நிறைவேறும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷமும் வருவோம் நண்பரே, இது உறுதியாக நடக்கும். நீங்களும் வாங்க. மனசில் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் எனர்ஜியாக போயிட்டு இதேமாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக க்ரியேட் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. வெள்ளங்கிரி வந்தோம். வேறு லெவலு. அப்படியே எப்படி சொல்கிறது, மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. இந்த 7 மலை ஏறின கஷ்டமே கிடைக்கல. ஏன் எங்களுக்கு அந்த கஷ்டம் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். இந்த நேச்சுரல் வியூ பாயிண்ட் பார்த்தோன்னே நம்ம மைண்டு வந்து ஃப்ரீ ஆகுது. அங்கே பாருங்கள், காட்டுறேன். கிட்ட வர சும்மா நம்ம இப்போ எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 6000 அடி. கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி உயரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்கள். ஓகே மச்சான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே நம்ம தலையை உராசிட்டு போகுது பாருங்க. இந்த சைடு பார்த்தா மேகம், இந்த சைடு பார்த்தா மலை, இந்த சைடு பார்த்தா சன்ரைஸு, அனைத்துமே செம்மையாக இருக்குது. என் நண்பன் இங்கே இருக்கிற 1,00,000 பேர் இருப்பாங்க, அதில் எவனும் ஹாப்பியாக இல்லை. என் பங்காளி இங்கேயும் ஹாப்பியாக இருக்கிறான். அது எப்படி தான் தெரியல. இங்கே பாருங்க அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. வா அப்படியே கிராஸ் பண்ணி சிவாய போற்றி நண்பா அங்கே வாங்க. வணக்கம் நண்பர்களே. வெள்ளங்கிரி வந்தோம். வேறு லெவலு. அப்படியே எப்படி சொல்கிறது, மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. இந்த 7 மலை ஏறின கஷ்டமே கிடைக்கல. ஏன் எங்களுக்கு அந்த கஷ்டம் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். இந்த நேச்சுரல் வியூ பாயிண்ட் பார்த்தோன்னே நம்ம மைண்டு வந்து ஃப்ரீ ஆகுது. அங்கே பாருங்கள், காட்டுறேன். கிட்ட வர சும்மா நம்ம இப்போ எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 6000 அடி. கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி உயரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்கள். ஓகே மச்சான். வெள்ளங்கிரிக்கு வந்தோம். எல்லா போட்டோ எனக்கு அனுப்பிடுறேன். லாஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவேன். மாப்பிள்ள ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது நண்பர்களே. வெள்ளங்கிரிக்கு வந்து நம்மளாம் நினச்சா வந்துட முடியாது. இது மச்சான் இதை ஒரு ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் தான் லடாக் ராகுல் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி ஹில்ஸுக்கு தான் வந்துக்கிறோம். நம்ம மார்னிங் வந்து சாமியை பார்த்துட்டாச்சு. இப்போ சன்ரைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வியூ பாயிண்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பையன் எனக்கு நவுண்டான்டா, காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனை நவுண்டான். காட்டுறேன்
தெரியுண்ணா ஒன்றா காட்டுறேன் இதா சன்ரைஸ் எங்கே ஆகுது? ஏய் இப்போ வாண்டு ஃபோட்டோ எடுக்கலாம்டா கையில். வணக்கம் நண்பர்களே. நீ 1000 பணம் வச்சு கோடி கணக்கில் பணம் வேற வச்சுரு, அது விஷயம் இல்லை, புரியுதா நண்பரே? ஆனால் இங்கே வரணும்னா பணம் தேவையில்லை. நம்ம ஈசனோட அருள் அவர் மனசு வச்சா மட்டும்தான் இந்த மலையை ஏற முடியும். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அது விஷயமே இல்லை. அவர் மனசு வச்சா நீ இங்கே வரலாம், புரியுதா நண்பர்களே? அதான் நான் சொல்ல வரேன். ஐயா அவன் கையில் பாருங்க கேவி டெக்ஸ் பேபி டெக்ஸ் கட்டப்பை ஒன்று பர்பிள் கலர் கேப்பு ஆளே மார்க்கமாக இருக்கான். இங்கே இருக்க யாருமே அப்படி இல்லை. சுற்றி பார்த்தா எவ்வளோ நான் கேட்க மாடா. சிவ சிவாய போற்றேன். நிறுத்தி வரல சட் போதும். நீ என்ன பின்னால தான் பாப்பியா? ஏய் நாம எங்கடா கணா பொண்டையும் இப்போ இடி வந்துடும் டமில்னு விடுவான். வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளகிரி ஏறலான்னு பிளானில் வந்தோம். சரி, நம்ம ஈஷாவை அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பாருங்கள், இப்போ நம்ம பின்னால் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சிவன். கிட்ட போய் வியூ காமிக்கிறேன்.
அதே மாதிரி தான்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புயல் வந்து கறந்துட்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லத்து நமக்கு வார்த்தை வரல.
போங்க ஸ்ட்ரெயிட்டா போடா. அது ஒரு யானை கூட்டம், அவங்கள தாண்டி எவனுமே அந்த ஊர் மண்ணை தொட முடியாது. இந்த கூட்டம் தான் கெத்து. இந்த கூட்டத்தை எழுத்தோ அகச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. வா இங்க பாடுறா. ஏன்டா ஜெயதா ஸ்டைலா சின்ன ஸ்ட்ரெயிட்டா போங்க நீங்க. ஓகே ஸ்டோரி போட்டு விடுறா. பெல்ட் தூக்க வருவாரா இந்த மாதிரி அதான் பார்ட்டி பண்ணு சவுண்ட் ஏற்றி விடுவாரியா? மணி இதோட ஒரு கிளிப் வச்சு இன்னொரு கிளிப் இருக்கு அதை சும்மா தான் ஸ்டோரி போடுவாங்க. டென்ஷன் பண்ணாத இது ஆன் பண்ணாரா கார் பாருமா ஓகே மணி தலதா நான் என்னடா பண்றேன் மாப்ள இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுவல்ல என்ன பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுவல்ல ஹை நவரா ஜெராக்ஸ் வந்து கை ரெடியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்டி காலேஜோட மொட்டை மாடிக்கு தான் வந்துருக்கிறோம். பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்குது. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் தான் போகுது. உமாபதி வந்து இங்கேருந்து தற்கொலை முயற்சி பண்ண போகிறான்னு சொல்கிறான். பார்ப்போம். வீடியோவே இருக்கல போயிருந்தாண்டா இருக்கு மாப்பிள்ளை இப்ப பாரு கையேறா ஏடா ஆன் பண்ணிடா. அந்த புடிடா கிரீன் தான். ஓகே வாங்கி வா இந்தாமே ஒண்ணொண்ணு புடி. இல்லடா இத புடிங்க. ஆடா போடா. நீ அடி நீ பாரு. ஓகே. ஒண்ணு வீட்ல பா. செப்பல் போடு. ஒழுங்காவே வர மாட்டுது. என்னடா எங்க
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டிவிகே ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். இப்போ நம்ம தளபதிக்காக நம்ம முதல் மாநில மாநாடு நடக்க போதில்லை, அதுக்கு வந்து விளம்பரம் பத்தது தான் நம்ம இங்கே போஸ்டர் ஒட்டிக்கிறோம். பாருங்கள், தெரியுதா? நம்ம நன்மை தான் ஹெல்ப் பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டிட்டுக்கிறோம். தெரியுது வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தளபதிக்காக தான் எல்லாம் செய்கிறோம். எல்லோரும் நாத்தியம் அன்றைக்கி வந்துடுங்க.